أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கின்ற கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடைசியாக அல் குர்ஆன் தொடர் வகுப்பிலே, அல் குர்ஆன் விளக்க தொடர் வகுப்பிலே லுக்மானுல் ஹக்கீம் என்ற மிகச் சிறந்த ஒரு அறிவாளி தன் பிள்ளைக்கு அறிவுரை செய்த விதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதை பற்றித்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்துக்கு சூரத்து லுக்மான் என்றே அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறார். லுக்மான் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர், நபி அல்ல, அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் அந்த அறிஞர் தன் அறிவை வைத்து எப்படி நடந்து கொள்வார், ஒரு அறிவாளி என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ஒரு தகப்பன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார். எந்த தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்ய வேண்டும், பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். அந்த தகப்பன் பிள்ளைகள் அறிவுரை செய்கிற அளவுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். அறிவுரையை பிள்ளைகள் செய்வெடுக்கிற விதத்திலே வாப்போர் முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்ற பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் இதில் சொல்கிறார். வாப்ப சொல்கிற அறிவுரையை புள்ள கேட்கணும் என்றதுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இங்கு சொல்கிறார். இந்த அறிவுரைகளை கண்ணியமான முஃபஸ்ஸிரீன்கள் 3 வகையாக வகைப்படுத்துறாங்க. மொத்த அறிவுரையை நீங்க எடுத்து வாசி பாருங்க. சூரத்து லுக்மான்ல 12வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா லுக்மானுல் ஹக்கீமுடைய அறிவுரையை சொல்கிறார். அந்த 3 அறிவுரைகளையும் 3 கேட்டகரியாக, 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று அல் உமூருல் அகதியா, அகீதா சம்பந்தமான விவகாரத்திலே அவருடைய அறிவுரை அமைகிறது. முதலாவது அகீதா, ஈமான் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை வைத்து அவர் அறிவுரை செய்கிற பிள்ளைக்கு. 2வது விஷயம் அல் உமூருல் இபாதியா, இபாதத் சம்பந்தமான விஷயங்களை அவர் அறிவுரை செய்கிறார். 3வது பகுதிதான் அல் உமூருல் அஹ்லாக்கியா வல் இஜ்திமாஇயா,
சமூகவியல் சார்ந்த பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விவகாரத்தை அறிவுரையாக செய்கிறார். ஒரு மனிதனுடைய மொத்த இஸ்லாத்தையும் அவர் அறிவுரையாக அங்கே பகிர்கிறார். மொத்த இஸ்லாமும் வெறுமனே அகீதா மட்டுமல்ல, அகீதால சேஃப்டியா இருக்காது, அமல் இல்ல, கொள்கை இருக்குது அமல் இல்ல, ஈமான் இருக்குது அமல் இல்ல, பயன் இல்ல. அமலாளி ஈமான்தாரியாக அமலாளியாக இருக்கணும். அந்த ஈமான்தாரியாக அமலாளியாக இருந்து மட்டும் போதாது, அவர் அஹ்லாக்குள்ள ஒரு மனிதனாக இருக்கும். இந்த மூணும் தான் சுவர்க்கவாதி என்பதை தீர்மானிக்கும். அதான் லுக்மானுல் ஹக்கீம் அவர் அமலால் ஈமான பற்றி அறிவுரை செய்கிறார். இரண்டாவது அமலை பத்தி அவர் அறிவுரை செய்யறார். மூன்றாவது அஹ்லாக்கு பத்தி அறிவுரை செய்யறார். நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஒரு வாப்பாடு அறிவுரைய அவன் எப்பயும் செய்மெடுக்கிறவராகத்தான் இருக்கும். ஒரு பிள்ளையோட முன்னேற்றத்துல உம்மாவுடைய வாப்பாடைய பங்களிப்பும், உம்மாவுடைய வாப்பாவுடைய துவா, உம்மாவுடைய வாப்பாவுடைய பொருத்தம், உம்மாவோட வாப்பாட அந்த நெருக்கம் எப்பயும் அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது அந்த உம்மாட வாப்பாட திருப்தியில தான் அல்லாட திருப்தியை வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உம்மா வாப்பா பெரிய படிப்பாளியாக இல்லாட்டி ஒரு புள்ள வளர்ந்த ஆளாகக்குள்ள உம்மா வாப்பை விட அவன் தலதரிச்ச ஒரு படிப்பாளியாக இருந்தாலும் அந்த உம்மா வாப்பவா அனுசரிச்சு கொண்டுதான் அவன் முன்னேறுவான். இல்லாட்டி அல்லாட அருள் கிடைக்காது. ஓடுற வழியில நிப்பனவன், ஓடுற வழியில தடை வருவான். தலதெறிக்க போன புள்ளகள் எல்லாம் முட்டி மோதி நின்ற வரலாறு தான் உண்டு. இளைஞர்களை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். உம்மா வாப்பமார மதிக்காம போன முன்னால் நிற்கும் அல்லாட அருள் கிடைக்காது. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், லுக்மானுல் ஹக்கீம் அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு ஞானம் உள்ளவன் தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுண்ணறிவு உள்ளவன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். மனிதன் சும்மா பாடலாக சொல்வான், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இது அனுமானித்து மனிதன் மார்க்கம் என்ற ஒன்றில்லாம நாத்திகவாதி படிச்ச பாடல் இது. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அன்பை பரிமாறுகிற சக்தி எப்பயும் ஒரு உம்மாட அரவணைப்புலதான். எப்பயும் பெரிய வளர்ந்து ஆளாகி கல்யாணம் முடிச்சு போனதுக்கு பின்னாலே வந்து உம்மாட்டா நிப்பனம். அதனால்தான் நீங்க பல குடும்பங்கள்ல உம்மை மௌத்தா போனதுக்கு பின்னா அந்த தாய் வீட்டுக்கு ஒருத்தர் வாரவங்க இல்லை. சில டைம் அப்படி பராமரிக்கப்படாது. உம்மா இருக்கு வருகான்னு மொச்சி மொச்சி வருவார். அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாப்பான்றதை விட உம்மாவோட நெருங்கி நெருங்கித்தான் எல்லா ராஷ்டிரியத்தையும் பேசுவார். அது மனிதன் இயற்கை. அது ஆனால் அந்த வாப்பா ஒரு மௌனியாக இருந்து கொண்டு கண்ணால பார்த்துட்டே இருப்பார். இவன் அசைவாக்கங்கள்ல முன்னேற்றங்கள்ல எவ்வளவுதான் முன்னால வெறுப்ப காட்டினாலும் பின்னால இருந்து என்ன மகன் என்ற பாசம் இந்த வாப்பான மனதை விட்டு போகாது. 950 வருட காலம் தவ்வா செய்து பிரச்சாரம் செய்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரியாக இருந்த மகன் வெள்ளத்தால் அடிபட்டு சாக போகிறார். முழு உலகமும் சாகு. ஈமான் கொண்ட கொஞ்சம் பேர் மட்டும்தான் கப்பல்ல தப்பி மிளந்து தீக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு முன்னாலே அந்த மகன் ஒரு மலை உச்சியில் ஏறி நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்று நின்ற நேரத்துல மகனே அல்லாட இந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ்வை தவிர காப்பாற்றுவர்கள் யாரும் இல்லடா மகனே என்று சொன்ன போது அவன் நான் மலை உச்சியில் ஏறுவேன் என்று மமதையோடு பேசினான். அந்த வெள்ளம் தண்ணி மட்டம் ஏறி 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 மலை உச்சியால் போய்விட்டு அந்த அலை கடிபட்டு சாகுறான். இந்த கப்பல் இருந்து அவ்வளவு பேருக்கு முன்னாலே அந்த மாப்பட பாசத்தெல்லாம் சொல்றான். இந்த புள்ள தாழ்றத பார்த்து மகனை பார்த்து இன்னபனி அகலி யா அல்லாஹ், என் மகன் கலிமா இல்லாம மவுத்தாகிறா யா அல்லாஹ், என் குடும்பம் யா அல்லாஹ், என் ரத்தம் யா அல்லாஹ். இதுதான் தந்தை பாசம். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஈமான்ட பாசறையில இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவரோட மகன் அல்ல அப்படி அல்லாஹ் சொல்றான். இங்க வரலாற்று எப்பயுமே இப்பதான் இப்ப ஒரு வாப்பமாக இருந்து வாழ்ந்து பார்த்தால் இந்த புள்ளைகளோட அசைவாக்கங்களை இந்த குழந்தை பிள்ளையாக இருக்கும் போது அவன் படுக்க கொள்ள கூட நாங்கள் எல்லாரும்
என் மகனை சும்மா இப்படி பார்த்துட்டு போகுது. பொடியனாக இருந்து வாலிபனாக இருந்து கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் அந்த வாப்பான்ற அந்த பாசம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையக்குள்ள எல்லாம் எங்களோட மைண்ட் செட்டை டேர்ன் ஆக்குறாங்க. நாங்க எங்களுக்காக வாழ்ந்தது பொடியங்காலம் எல்லாம் மறந்து என்ன புள்ளக்காக வாழ்றது என்ற மனோநிலை எல்லாம் ஏற்படுத்துறது. புள்ளக்காக வாழ்றது எல்லா தகப்பமாரும் எல்லாம் புள்ளக்காக வாழ்றது. எங்க சுத்தியாவது அவனுக்கு கிளாஸ் பீஸை கட்டணும், எங்க சுத்தியாவது அவனுக்கு பெருநாள் வாங்குற தடுத்தா நாங்கள் எல்லாம் ஒரு பொடியங்காலத்தை கொள்ள நாங்க வாங்கின நல்லத்தை தாண்டி இந்த புள்ளைகள் வரக்கொள்ள முதலாவது அவனுக்கு இந்த சூட்டு வாங்கி கொடுக்குறோம், அந்த சூட்டு வாங்கி எல்லாம் முடிஞ்சுதான் கடைசிக்கு ஒரு வாப்பா வாங்குவாரு. உமாவுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால் கடைசியாக அந்த வாப்பா வாங்குவாரு. குடிசையில வாழ்றவனிலிருந்து மாளிகையில வாழும் வரைக்கும் தகப்பன் என்ற பாஷை கண்ணியமான சகோதரர். இது அல்ல எப்படி சொல்ற பாருங்க. வாப்பா லுக்மான் மகனுக்கு அறிவுரை செய்யறார். அந்த அறிவுரையில ஒரு துண்டு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த அறிவுரை எடுபடக்கூடிய ஒரு விதத்துல புள்ள நடக்கணும்ன்றத எப்படி தேனாக்கி எல்லாம் சொல்ற பாருங்க. முதலாவது அக்கீதா சம்பந்தமா சொல்ற பாருங்க. வைதுகால் லுக்மான் இப்னிஹி வ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். என் அருமை மகனே, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். இன்ன ஷிர்கல் அதுல்முன் அதீம். ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு செய்ற ஒரு பெரிய அநியாயம் மகனே. இது அக்கீதா சம்பந்தமான ஒரு அறிவுரை, பேசிக். இதான் ஈமான். இந்த துண்டொண்ட சொல்லிட்டு அல்லாஹ் இடையில அல்லாஹ் ஒரு சப்ஜெக்ட் சொல்றான். லுக்மான் பேச்சு அல்லது அது அல்லாஹ் இடையில சொல்றான். இந்த மகனாக இருக்கிற புள்ளகள் பாப்பாடு அறிவுரை ஏற்றுக்கொள்ளணும் என்றதை சொல்ல கொள்ள பாருங்க எப்படி சொல்ற. வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். நாங்க மொத்த புள்ளகளுக்கும் மொத்த சமுதாயத்துக்கும் மனிதனுக்கும் சொல்லி இருக்கிறோம், அறிவுரை செய்திருக்கிறோம், நீங்க உங்களை பெத்த உம்மா வாப்பமார மதிக்கணும். இதான் பேசிக். பாருங்க இந்த யங்ஸ்டர்ஸ தன் கூட்டாளியிட பேச்சு நபி நபி அல்லாஹ்ட வஹிமாயிரு. அந்த பொடியம்மாட பேச்சென்றால் மந்திரம் ஆயிரு. பாப்பா கதறி கதறி சொன்னாலும் கொண்டையால் வச்சுக்கோங்க. புத்தக படிப்பு என்பது வேறு, அனுபவ படிப்பு என்பது வேறு. உலகத்துல யாருக்கு எது நடந்தாலும் என்ன புள்ளக்கு எது நடக்கப்படாது என்று நினைக்கிறவங்க தான் பெற்றோர்கள் என்பவர்கள். என்ன புள்ள என்ன வயசை தாண்டி 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 எத்தனையோ வயசை தாண்டி மட்டுப்பட்டு குட்டுப்பட்டு வளர்ந்தவர்கள் தான் அனுபவ படிப்புள்ளவர்கள். அந்த பெற்றோர்கள் என்பது அனுபவத்தோடு வரும். அல்லாஹ்வுட அறிவுரையை நாங்க செவிமடுத்து பெற்றோர்களுடைய மகிமையை விளங்கினால் அல்லாஹ் அருள் செய்வோம், பறக்கச் செய்வான். அப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அறிவுரையை கேட்கறதுக்கு முன்னால அறிவுரையை செவிமடுப்போம். அந்த புள்ள எப்ப செவிமடுப்பாருன்னா பெற்றோருடைய மகிமையை விளங்கினால். அதனால நாங்க வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனித இனத்துக்கே சொல்லி இருக்கிறோம், உம்மா வாப்பார மதிச்சு நடக்கும். ஏன் தெரியுமா? நீ மதிக்கணும். நீ வானத்திலிருந்து விழுந்தவன் அல்ல, நீ சந்தையில் விற்கப்பட்டு வாங்கப்பட்டவன் அல்ல, நீ மரமாக சும்மா விளைத்தவன் அல்ல, முளைந்தவன் அல்ல. உன்னை வேதனைக்கு மேல் வேதனையோடு ஒரு 2 படைப்பு சேர்ந்து பெற்றெடுத்தார்கள். ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். உன் உம்மா இருக்கிறாவே, உன் உம்மா வேதனைக்கு மேல் வேதனை பட்டுத்தான் உன்னை பெற்று வளர்த்தாள். அந்த உம்மாட அந்தஸ்து என்பது வேறு, தனியானது. சேர்ந்து நடப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் யார்? உன் உம்மா நகர சொல்லலாம். 2வது யார்? உன் உம்மா. 3வது யார்? உம்மா. 4வது முறை கேட்டார்கள், சேர்ந்து நடப்பதற்கு தகுதி உன் வாப்பா. உடலால வலியால வருத்தப்பட்டவர் அந்த தாய். ஆனால் உளவியலால் வருத்தப்பட்டவர் தகப்பன். உளவியலால் வருத்தப்பட்டவர், உடலால் வருத்தப்பட்டவர் அந்த தாய். ஆனால் அந்த தாயையும் உன்னையும் சேர்த்து அரவணைப்பதிலே, உன்னை வளர்த்து ஆளாக்குவதிலே, பொருளாதார ரீதியாக வெளியில படுகிற அவஸ்தைகளும், கூலியாளாக இருந்தால் ஏற்றிப்படுவதும்,
தொழிலாளியாக இருந்தால் முதலாளியிடத்திலே பட்ட வருத்தமும், வியாபாரியாக இருந்தால் பட்ட ஏமாற்றமும், ஓடி ஓட்டமும் அசையும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சம்பாதிப்பதிலே திட்டமிட்டு ஓடி வியர்வை வடித்து சின்னாவீனமாக போன ஒரு தகப்பன் உளவியல் ரீதியாக அவன் பட்டான். கண்ணியமான சகோதரர்கள், 2 பேரும் பங்காளிகள் தான். அதனால்தான் அல்லாஹ் நேர்மையானவன், அல்லாஹ் நன்றியுள்ளவன், அல்லாஹ் மிக மிக விவேகம் உள்ளவன் ஸல்லல்லாஹு தஆலா. அதனால்தான் தாயுடைய அந்தஸ்து முதலாவது வருத்தப்பட்டவள். ஆனா 2 பேருக்கும் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், 2 பேரோடும் கண்ணியமா நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டு பாருங்க, லுக்மானுல் ஹக்கீமுடைய அறிவுரைக்கு முன்னால் இடையில சொல்றான், வஹனன் அலா வஹனின் வஃபிசானுஹு ஃபீ ஆமைன். நீ பால் ஊட்டி பால் மறக்க 2 வருடம் பிடித்தது. அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, முதலாவது எனக்கு நீ நன்றி செலுத்து, என் கருவறைக்குள்ளே உனக்கு உருவத்தை தந்ததினால், உனக்கு முழு உடம்பையும் ஆக்கியதினால், முழு உடம்பையும் இயங்க வைத்ததினால். சில பிள்ளைகள் கையில்லாமல் பிறப்பார்கள், சில பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள். டிசேபிள் பிள்ளைகளுடைய நிலைமைகளை பாருங்கள், சின்ன மூளை பிள்ளைகளை பாருங்கள். இயற்கையாக தன்மையோடு படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகள் ஒரு சில பிள்ளைகளை அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறார். ஏன்? இந்த கருவறைக்குள்ள இருட்டுக்குள்ளே வைத்து உருவத்தை தந்தது ரப்பு அல்லாஹ். மொத்த படைப்பையும் படைத்தது அல்லாஹ். அதனால் எனக்கு நன்றி எழுத்து. 2வது வலிவாலிதை, உன்னை தாய்க்கு தகப்பன் நடிச்சது. இளையல் மசீர், தாயின் கருவறையிலிருந்து கொஞ்ச நாள் உலகத்துக்கு வந்து வாழுவாய், அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை முடிந்தால் திரும்ப என்னிடத்தில் இறங்கி வருவாய், நான் பிடிப்பேன். எச்சரிக்கை செய்யாமல் செய்கிறார். பாருங்க, லுக்மானுல் ஹக்கீம் தகப்பனாக இருந்து பிள்ளைக்கு அறிவுரை செய்த உடனே அறிவுரைகள் எல்லாம் தந்தை என்ற மரியாதையோடு செய்வனுக்க வேண்டும் என்று உலகம் ஆதாரம் பிடிக்கிற நேரத்துல இடையில சொல்ற பாருங்க, வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன். உன்னை உம்மாவும் வாப்பாவும் உன்னை பெற்றெடுத்தது உண்மைதான், உன்னை வளர்த்து ஆளாக்கி இருந்தது உண்மைதான். ஆனா அந்த 2 பேரும் ரப்பாக இருக்க எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் தூண்டினால் ஃபலா துதிஉமா, அந்த விஷயத்தில் மட்டும் நீ அவர்களை பின்பற்ற வேண்டாம். ஆனா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விவகாரங்கள்ல, பொது விவகாரங்கள்ல, மார்க்க விஷயத்துல அல்ல. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக உம்மா அப்பா சொன்னால் அதை செய்மடுக்க முடியாது. அல்லாஹ் ரசூலும் தான் முதலாவது. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அந்த உம்மா பாப்பாவும் அறிவுரை செய்தால் அல்லாஹ்வையும் ரசூலையும் காலுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டு உம்மா இல்ல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிறகுதான் உம்மா வாப்பா. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் 17 வயது இஸ்லாத்தை தழுவும்போது மக்காவிலே உம்மாவுக்கு பணிவிடை செய்பவர் என்பதிலே பேர் போன ஒரு சஹாபி மனிதர், முழு மக்காவிலும் பேர் பெற்றவர், உம்மா வாப்பா என்றா அப்படி பணிவிடை செய்கிறவர், 17 வயசு வாலிபர். இஸ்லாம் கிடைச்ச உடனே அவர் இஸ்லாத்துக்கு வாரார். அந்த உம்மாவுக்கு தெரியும், என் பேச்சுக்காக இவன் போக மாட்டான், எனக்கு ஏதாவது என்று வந்தால் என்னைத்தான் முதலாவது மதிப்பான். சொன்னார், மகனே நீ இந்த இஸ்லாத்தை விடணும், நீ ஏற்றிருக்கிற மார்க்கத்தை கொள்கையை நீ விட வேண்டும், என பாட்டன் பூட்டங்கள் வணங்கி வந்த சிலை வணக்கத்தை தான் நீ செய்யணும். நீ இஸ்லாத்தை மட்டும் நீ விடவில்லை என்றால் நான் உண்ணாவிரதம் இருந்து சாகுவேன். ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டான். உண்ணாவிரதம் இருந்து ஒரு நாள் முடிய கொள்ள மகன் வந்து சொல்ற, உம்மா நீங்க இந்த மாதிரி அதாபப்படாதீங்க, நான் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தை விட மாட்டேன், நீங்க இந்த வேலையை விடுங்க. திரும்ப 2வது நாள் உண்ணாவிரதம் இருக்கிறான். 3வது நாள் துடித்து துடித்து சாக போகிற கட்டமாகிறது வந்து சொன்னாரு, உம்மா நீங்க இதே நிலையில இருந்து மௌத்தாகி
அல்லாஹ் மீண்டும் உங்களுக்கு உயிரை தந்து அதே மாதிரி பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டு சத்து 3வது முறையும் உங்களுக்கு உயிரை தந்து அல்லாஹ் இதே மாதிரி உண்ணாவிரதம் இருந்து நீங்க பல நாட்கள் துடித்து துடித்து செத்து 100 முறை உங்களுக்கு உயிரை இப்படியே தந்து 100வது முறையும் உங்களுடைய உயிரை இதே நிலையில நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து துடித்து துடித்து போனாலும் உயிர் நான் ஏற்றிருக்கும் இந்த இஸ்லாத்தை விட மாட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட மாட்டேன், விரும்பினால் சாப்பிடுங்கள், விரும்பினால் இதே நிலையில் இருங்கள் என்று சொன்ன உடனே உண்ணாவிரதத்தை விட்டாவ. கண்ணியமான பெருமக்களே, எனவே மார்க்கம் என்ற விவகாரம் அல்லாஹ்வும் ரசூலும் என்று வந்தால் அது முதலாவது. ஆனா உலக விவகாரங்கள் என்று வருகிற நேரத்தில் உம்மா வாப்பா மேலானவங்க, கண்ணியமான சகோதரர்களே. எனவே இந்த அறிவுரை இலேசிப்பட்டதல்ல. உம்மா வாப்பாட திருப்தியில அல்லாஹ்ட திருப்தி எல்லாம் வச்சிருக்கிறார். நாங்க எப்பயும் ஒன்று அல்லாஹ் வழங்கூடும் எந்த சந்தர்ப்பத்திலே உம்மா வாப்பாட மனதை நோக பேசப்படாது. உம்மட வாப்பட மனதை நோக்கடிப்பது அல்லாஹ்க்கு இணை வைக்கிற பாவத்துக்கு அடுத்த 2வது இடத்தில் உள்ள பாவம். கண்ணியமான சகோதரர்களே, உக்குக்குள் வாலிதை தாய் தகப்பட மனசை நோக்கடிக்கிறது. புள்ளகளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஒரு மாப்பிள்ளையை தேடுறதுக்கு எவ்வளவு ஒரு சிரமப்பட்டு மெல்லிசா கொஞ்சம் கொஞ்சமாக தங்கங்களை சேர்த்து அவ கட்டிய கஷ்டப்பட்டு கட்டிய ஊட்ட அதை புள்ளக்கு எழுதி கொடுத்து பல மாதிரி சிரமங்களுக்கு ஆளாகி அந்த வயசு வந்ததுக்கு பின்னால அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவ கணவன் மனைவியோட வாழ்கிற அந்த சந்தர்ப்பத்துல அந்த வீட்டுல உம்மா வாப்பா சம்பளம் வாங்காத வேலைக்காரன் வேலைக்காரியாக பயன்படுத்தப்பட்ட நிலைகளை பார்க்கலாம். பேர புள்ளகள் சரி கீழே விழுந்தாலும் உண்மை சாடப்படுகிறத பார்க்கலாம். உம்மா வாப்ப சம்பாரிச்சு புள்ளகளை வளர்த்து ஆளாக்கி இப்ப மகன் பெரிய சம்பாத்தியம் வசதி வாய்ப்போடு இருக்கிற உம்மைக்கு பேசலாம், வாப்பாக்கு பேசலாம், எல்லாம் கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி 4 பேருக்கு முன்னால சத்தம் போட்டு அவனோட மனசை நோகடிச்சு உள்ளுக்கு பேய்த்து அறைக்குள்ள கண்ணீர் வடித்து அழுகிற நிலையில் இருக்கிறத பார்க்கலாம். ஒன்றும் பரக்கத்தை ஏற்படுத்தாது. எல்லாம் பாவமான காரியங்கள். கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு ஆசைப்படுற எத்தனையோ உம்மா வாப்பவார் வயசாளியாகி மௌத்தா போன நல்லா இருக்கும். மகன் தொல்லை தாங்க இயலாது, மகள்கிட்ட தொல்லை தாங்க இயலாது. உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்கள்ல சில உம்மா வாப்புமார் இருக்கிற புள்ளகளால புள்ளைய பார்த்தா அவன் அமெரிக்கால என்று, இவன் லண்டன் என்று, பேங்காக் என்று, ஹாங்காங் என்ற ஒரே ஓட்டம். எங்கேயோ இருந்து அந்த மருமகள் தான் மௌத்து வர காட்டும் கிதுமத் செய்து கடைசி வர காலம் வந்து 3 வாப்பட துவா அந்த மருமகளை தான் கிடைச்சு பேச. எல்லாம் உலகம். கண்ணியமான பெருமக்களே, பெத்த தாயையும் தகப்பனையும் அரவணைக்காம சுவர்க்கம் கிடைக்காது. அதனால யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களே, நாங்க எப்பயும் உம்மா வாப்பாண்டு வருகிற நேரத்துல உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்துல நாங்க ஒரு அனுபவம் பெறுகிற நேரத்துல வாப்பாட்ட கேள்வியில போய் அவரு பழைய செய்தியத்தான் அவர் சொல்லுவார். இப்படி தட்டி கழிக்கிறது ஒரு ஆலோசனை அவங்கள்ட்ட கேட்க, ஒரு நாள் நல்ல காரியங்கள் வரக்குள்ள பறக்கத்துக்காக அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க சொல்றத 4 பேருக்கு முன்னாடி மட்டும் தட்டாம அவங்களோட பிழையான ஒரு கருத்துண்டாக இருந்தாலும் அவங்களோட மனசு நோகாம நாங்க அரவணைக்கணும். இப்படி அல்ல வாப்பா, இப்படி செஞ்சு நல்ல மீன் அவங்களுக்கு விளங்கப்படுத்தும். ஏனென்றால் அவங்களோட மனதை திருப்திப்படுத்துறதுல மிச்ச கவனமா இருக்கணும். கடைசி காலங்கள் வரக்குள்ள பெத்த தகப்பனா இருக்கிற வாப்பமாறு மிச்சம் கொடிய மாட்ட புள்ளட்ட ஒன்றும் கஷ்டமா இருந்தாலும் மகனே எனக்கு ஒரு 1000 ரூபாய் தான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நாங்க வளர்ந்து ஆளாக இருக்கிறோம். எங்கிட்ட ஏஜ்ல அவங்க நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, எங்களுக்காக நிறைய செலவழிச்சிருப்பாங்க. நாங்க ஒரு கடமைப்பாட்டுக்கு வரணும். என்ன தெரியுமா, எங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தா, வசதி இருந்தா, கொஞ்சமோ மிச்சமோ எங்களோட சம்பாத்தியத்துல செய்யற தர்மங்கள் ஆக பெரிய தர்மம் உம்மக்கும் பாப்பக்கும் கொடுக்கிற தர்மம். ஒரு ஹக்கொண்ட உம்மக்கும் பாப்பும் ஒதுக்கிடணும். அவங்க மருந்து வாங்குறதுக்கு இந்த லிஸ்ட தாங்க மறந்துட்டாங்க. அந்த மாதிரி அல்ல, அவளுக்கு தாராளமாக அவங்களோட மனநிலையை அவளுக்கு தர்மம் செய்யணும். எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன்.
நபியே உங்களிடத்தில் தர்மத்தில் ஆகச்சிறந்த தர்மம் எது என்று இருக்கிறார்கள். நபியே நீங்கள் குல்மான் ஃபக்துமின் ஹைரின் ஃபலில் வாலிதை, நீங்க செய்யற ஆகப்பெரிய தர்மம் உங்களோட உம்மக்கும் பாப்பக்கும் கொடுக்கிற தர்மம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. சும்மா பொத்தோனும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு விருப்பமான அவங்களோட தங்கச்சியை கொடுக்கலாம் சதக்காவாக, இன்னொருத்தருக்கு சதக்காவாக கொடுக்கலாம். ஊரு முழுக்க கொடுக்கிறான், அங்க கொடுக்கிறான், இங்க கொடுக்கிறான், எல்லாம் கொடுக்கிறான். உம்மா அப்பா இருக்குன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கிறது கஷ்டமா இருக்குது. கையில பொத்தோணும் அவராய். ஏன் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. சும்மா தின்ன கொடுக்கிறது மட்டுமல்ல, பெருநாள் வந்தா உடுப்பு, இதான் உடுப்பு, நாங்க மறந்து இதான் சாப்பாடு. அவங்களுக்கும் ஆசைப்பாடுகள் இருக்கும். சதக்காவாக கொடுக்கறதுக்கு 4 பேர் லூட்ட பேத்து சம்பாரிச்சு நோயாளிகள் நோய் விசாரிச்சுட்டு என்ற இருக்கிற காலத்துல எனக்கு கொடுக்கலா போன, ஆனா இப்ப எனக்கு ஒரு சம்பாத்தியமும் இல்ல. என் மகன் தார ஹக்க எடுத்துக்கொண்டு சேர்த்து கொண்டு வைத்து அவருடைய சொந்த மாமா ஒன்று இருப்பார் நோயாளியாக, ஒரு பால்மாட் பக்கெட்டை வாங்கி கொண்டு வைத்து கொடுக்கறதுக்கு மனசுல ஆசை இருக்குது, சல்லி இல்ல. இந்த மாதிரி தர்மங்களால கொடுக்க கொள்ள இரட்டை நன்மை எங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களே. எனவே இந்த பகுதி மிக முக்கியமானது. எனவே இந்த அகீதா சம்பந்தமான அறிவுரை, இபாதத் சம்பந்தமான அறிவுரை, மூன்றாவது அஹ்லாக் சம்பந்தமான அறிவுரை, லுக்மானுல் ஹக்கீமின் அறிவுரை எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் தொடர் பாடத்திலே பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.